நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Shruti, I love you. Shruti, I love you. I love you. Shruti, I love you. Shruti, I love you. நல்லவேளை சின்ன ஃபோன் பண்ணா. கண்டிப்பாக்கா. ஆனா இதுக்கு மேல நீங்க டென்ஷன் ஆக்க கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல ராணியம்மா. தேவையில்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு நினைச்சிட்டேன். ஆனா இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. நடந்ததை பார்த்தா நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போற விஷயம் சின்னாவுக்கு தெரிஞ்சு ஃபோன் பண்ண மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் அண்ணனுக்கு என்ன தோணிருக்குன்னா அக்கா கண்டிப்பா இப்படி இருக்க மாட்டாங்க, தன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்கன்னு தோணிருக்கும். அதனால டக்குன்னு ஃபோன் பண்ணிருக்காரு. Shruti, I love you. Shruti, I love you. I love you. உனக்கு என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா நீ என்கிட்ட அதை பத்தி சொல்லவே இல்லை. உனக்கு என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சுன்னு எதுக்கு கேட்ட? உங்களுக்கு எதுக்கு இதை பத்தி எல்லாம்? எனக்கு இதை பத்தி எதுக்கு நான் கேட்கிறேன்? எனக்கு கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சாகணும். என்ன ஒருவேளை அந்த ஆம்புலன்ஸ்ல நீ இருந்திருந்தா, ஒருவேளை அப்படியே நடந்திருந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அதை பத்தி எனக்கு எதுக்குன்னு கேட்டா? ஏன் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டா என்ன தப்பு? என்ன
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெரியும் நீங்க ஏதோ பிரச்சனையில தான் இருக்கீங்க. என் மனசு திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுது. ஏன் இவர் போன் லைன் கிடைக்க மாட்டேங்குது? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தானே போன் பண்ணாரு. மன்னிச்சிடுங்க அமர், நான் இந்த நேரத்துல உங்களுக்கு போன் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு ஸ்காட்லாண்ட்ல நடக்க போற டீல் பத்தி எந்த விஷயமும் தெரியாதா? அப்படியா? சரி, ரொம்ப நன்றி. சரியா 3 நாளைக்கு முன்னாடி சென்னையில இருந்து ஸ்காட்லாந்து. ஆமா, சொல்லுங்க, ஃளைட் எத்தனை மணிக்கு கிளம்புச்சு? என்ன? சரி, ரொம்ப நன்றிங்க. என்ன? நீ ஸ்காட்லாண்ட்ல இருக்கியா? ஆனா இன்னைக்கு சென்னையில இருந்து ஸ்காட்லாந்துக்கு ஃளைட்டே போகல. இவர் எப்படி போனாரு? என்ன விஷயம்? மயங்கி விழுந்துட்டானா? மறந்தே போயிட்டேன். இவனுக்கு மருந்து கொடுக்கணும்ல. பாஸ் கூட இவனுக்கு ஏதோ வியாதி இருக்குன்னு சொன்னாரு. ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இவனுக்கு சுகர் வியாதி இருக்கு. டயபெட்டிஸா? டயபெட்டிஸ் தான். என்ன இங்க இருந்து என் முகத்தை பார்த்துட்டு இருக்க? போய் மருந்து வாங்கிட்டு வா. இங்க பாரு, இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு, பாஸ் முதல்ல என்னதான் கொள்ளுவாரு. கிளம்பு. இன்னொரு விஷயம், கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிட்டு வா. போடா, சீக்கிரம் போடா. செத்துட்டானா என்னன்னு ஒன்றும் புரியல. ஒருவேளை அஸ்வின் ஸ்காட்லாண்ட்ல இருக்காருன்னா அன்னைக்கு லண்டன் ரீச் ஆயிட்டேன்னு எதுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புனாரு? அவர்கிட்ட இதை முதல்லயே நான் கேட்டிருந்திருக்கணும். போன் பண்ணப்பவே கேட்டிருக்கலாமே. அமரு ஸ்காட்லாந்து டீல பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அஜய்க்கு எதுவும் தெரியாது. அப்புறம் அன்னைக்கு சென்னையில இருந்து ஸ்காட்லாந்துக்கு ஃளைட்டும் போகல. ஸ்ருதி, ஐ அம் ஃபைன். நான் நல்லா இருக்கேன். ஸ்ருதி, ஐ லவ் யூ. ஸ்ருதி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அப்புறம் அவர் சொன்னது, அவர் ஏன் இன்னைக்கு அந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னாரு?
திடீர்னு ஏன் அந்த மாதிரி சொல்லணும்? அப்புறம் அவர் என்கிட்ட பேசின விதம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. முன்னாடி மாதிரி இல்ல. என்ன இது? இன்னைக்கு ஏன் அவர் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னாரு? உன்னை பத்தியும் ஷியாம பத்தியும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. உனக்கும் ஷியாமுக்கும் அஃபேர் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். So you don't have a character. அன்னைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினாரு. என்ன அவ்வளவு அழ வச்சாரு. நிறைய கஷ்டப்படுத்தினாரு. அதெல்லாம் பொய்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல. இன்னைக்கு அவரே என்கிட்ட போன்ல ஸ்ருதி ஐ லவ் யூ, ஸ்ருதி ஐ லவ் யூ, ஐ லவ் ஸ்ருதி ஐ லவ் யூ, ஸ்ருதி ஐ லவ் யூ. இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் எப்படி இவ்வளவு ஈஸியா சொன்னாரு? கண்டிப்பா அவர் ஏதோ பிரச்சனையில இருக்காரு. அப்படி பிரச்சனை எதுவும் இல்லைன்னா எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் ஈஸியா சொல்லியிருக்க மாட்டாரு. ஒருவேளை அவர் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரா? அஸ்வின் என்கிட்ட வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாரா? எனக்கு தெரியும். எனக்கு திரும்ப திரும்ப அதான் தோடுது. அவர் ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் ஃபைன். ப்ரைஸஸ் கூட கரெக்டாக தான் இருக்கு. And- அஜய், இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா பிரேக்ஃபாஸ்ட் கார்டன்ல வச்சிருக்கேன். கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்களேன். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அளவுக்குலாம் எனக்கு டைமே இல்லை. சாரி, நான் உடனே போகணும். சின்ன இங்கே இல்ல, அதனால சுருதி ரொம்ப டென்ஷனா இருக்கா. சின்ன ஒருத்தன் இந்த வீட்டுல இல்லாதனால பாவம் நம்ம அஜய் வேற எல்லா வேலையும் அவனே பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால அவனும் டென்ஷனா இருக்கான். அவன் ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கும்போது அவன் மனைவி பிரியாவும் ரொம்ப டென்ஷனாவே இருக்கா. இப்ப சின்ன மறுபடியும் திரும்ப வரணும். அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா சின்ன இங்க வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாவது செஞ்சாகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, சொல்லுங்க பாட்டி. சொல்லுங்க பாட்டின்னு சொன்ன முடியாது. சின்ன இங்க இருந்து போறதுல இருந்து நீ சின்னாவை விட ரொம்ப அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்க. நீ எதுவும் ஒழுங்கா சாப்பிடறது இல்ல. அதனால இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறது என் மருமக தான். எனக்கு தெரியாது நீ ரொம்ப வேலையா இருப்ப. அதுக்காக சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? சரி விடு. இன்னைக்கு காலையில நீ டிஃபன் சாப்பிடல. ஆனா இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு நீ பிரியா கூட தான் உட்காந்து சாப்பிட போற சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம பிரியாவை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போய் சாப்பிடணும். என்ன புரிஞ்சுதா? அதுக்கு இல்ல பாட்டி, எனக்கு போதாஜி, நான் சொன்னதுதான். அதுல மாற்றமே இல்ல. ஹலோ பிரியா, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. சரிங்க, பரவாயில்ல விடுங்க. நம்ம 2 பேரும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஓகே, பாட்டி என்னை ஏற்கனவே மிரட்டிட்டதால போய் தானே ஆகணும். சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பாட்டிமா என்கிட்ட சொன்னதுனால இன்னைக்கு நம்ம வெளியே போக நான் ஒத்துக்கிறேன். ஓகே ஓகே, பை பாய். 3 நாளைக்கு முன்னாடி லண்டன் போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போனாரு. ஆனா அவர் லண்டனுக்கு போய் சேரல. அந்த ஃபிளைட்லயும் அவர் ஏறல. அதுக்கப்புறம் நான் இத பாரு ஜெகதீஷ், மேடம் சொன்ன கதையெல்லாம் இது வரைக்கும் நீ தெளிவா கேட்டல. கேட்டங்கய்யா. அப்ப அந்த எஃப்ஐஆர் யார் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? நான் இருக்கேன்ல, நான் பண்றேங்கய்யா. அப்ப சீக்கிரமே அந்த ரெஜிஸ்டரை கொண்டு வா போ. ஓ, இப்பவே கொண்டு வரேன். இத பாருங்க மேடம், உங்க கணவர் ஆபத்துல இருக்காருன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அது என்ன, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன காதலிக்கிறதா சொன்னாரு. அவர் போன்ல காதலிக்கிறதா உங்ககிட்ட சொன்னாரு. அப்போ உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதுனால அவர் ஆபத்துல இருக்காருன்னு சொல்றீங்களா? என்ன காதல் கதை இது? காணாம போற காதல் கதை. அங்க பாருங்க, பிரஸ்காரங்க வந்துட்டாங்க சார்.
60 ரூபா கேஸை பற்றி கேட்டுக்கிட்டு இவ்வளோ தூரம் அவங்க வந்துட்டாங்க சார். ஐயா இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஜெகதீஷ், எங்க என்ன செய்தி கிடைக்கும்னு பாக்குறதான உங்க வேலை. அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர்ல நோட் பண்ணிரு. அதுக்கப்புறம் மத்த எல்லா என்கொயரி நாங்க பொறுமையா ஆரம்பிச்சுக்கிறோம். புரிஞ்சுதா? சரி சார். அப்புறம் மேடம் போட்டோ ஏதாவது இருந்தா அதையும் கொடுத்துட்டு போங்க. முதல்ல உங்க வீட்டுல வந்து தான் நாங்க என்கொயரி பண்ணுவோம். புரியுதா? போலாம். அப்படி இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா இவங்க வீட்டுக்கு வந்து என்கொயரி ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே. ஒருவேளை பேப்பர்காரங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா? இல்ல இவ்வளவு பெரிய ரிஸ்க் நான் எடுக்க கூடாது. வேற ஏதாவது வழியில தான் அஸ்வினை தேடி கண்டுபிடிக்கணும்.